ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து அமித் கிட்ட இப்படி வந்துட்டு பயங்கரமாக பேசுகிறத பார்க்கவே நம்மளுக்கு ஷாக் ஆகுது. அதுவும் குறிப்பாக கமருதீன் அப்புறம் விஜய் பார்வதி அவங்களுடைய அந்த லவ் கண்டக்ட் விஷயத்தை வந்துட்டு பயங்கரமாக வந்து போட்டு உடைக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இன்னும் இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. போன வாரம் எங்கே போனாங்க இந்த சாண்ட்ரான்றப்ப நம்மளுக்கு டவுட் வருது. அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக பேசிட்டே இருந்தாங்க. சாண்ட்ரா அமித் பயங்கரமாக பேசுகிறாங்க. எனக்கு இன்னும் ஒரு டவுட்னா, அமித் கிட்ட ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுடைய மனைவி சொன்ன ஒரு விஷயம், ஏன் நீ சாண்ட்ரா கிட்ட பேசுகிற, சாண்ட்ராவை நம்பாத, அவங்க வந்துட்டு ஏமாத்துறாங்க. நிறைய கேம், அதாவது பிக் பாஸ் சீசன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து கரைச்சி குடிச்சு வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே கேம் தான் பண்ணுறாங்க, நீ அவங்க கிட்ட போகவே போகாதுன்ட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற விஷயம்லாம் உங்கள் மண்டையில் ஏறிடும்ட்டாங்க. இவ்வளோ அலர்ட் பண்ணியும் அவர் திரும்ப அங்கே தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பேசுகிறாரு இல்லை, இந்த பொண்ணு அதாவது சாண்ட்ரா வந்து பேசிடுறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட கேம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றது நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து திவ்யாவோட பேரண்ட்ஸ் பற்றி சொல்கிறாங்க. என்னென்னா, திவ்யா பேரண்ட்ஸ் வந்து விஜய் பார்வதி அப்படி சபையில் வச்சு கலாய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எதுவாக இருந்தாலும் வந்துட்டு தனியாக கூப்பிட்டு பேசியிருக்கலாம். ஆனால் அதை ஏன் அவங்க திரும்ப பண்ணாங்கன்னு தெரியல. அதே மாதிரி தான் விஜயும் அப்படி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரியாவும் அப்படி தான் பண்ணுறாங்க. அது ஏன் அவங்க பண்ணாங்க? ஏன் இப்போ கமருதீன் ஃபேமிலி இன்னும் பாக்கியெல்லாம் வந்து தனியாக கூப்பிட்டு பேசலையே? அந்த மாதிரி பேசியிருக்கலாமே. ஏன் அதை வந்து அந்த மாதிரி பண்ணி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்த நினச்சாங்கன்னு தெரியலன்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பார்வதிக்கும் கமருதிக்கும் இருக்க அந்த லவ் விஷயம் வந்துட்டு மியூச்சுவலாக அவங்க ரெண்டு பேருமே கேம் ப்ளே பண்ணுறாங்கன்றாங்க. இது ரெண்டு பேருமே மியூச்சுவலாக கேம் ப்ளே பண்ணுறாங்க மாதிரி எனக்கு நல்லாவே தெரியுது. நான் நிறைய பிக் பாஸ் சீசன்லாம் பார்த்துருக்கேன் எல்லா லாங்குவேஜ்லேயும். அதில் பிபி மலையாளத்தில் ஒரு கப்பல் இப்படி தான் பண்ணாங்க. லவ்வை வச்சே வந்தாங்க. அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய விஷயங்கள் ரெண்டு பேர் எதுவுமே லவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ட்ரஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது. அது நல்லா வெளிப்படையாக தெரியுது. ஸோ அவங்க வந்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு லவ் கண்டக்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கன்ற மாதிரி அழகாக அப்படியே எடுத்து சொல்கிறாங்க. நம்மளுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு வேளை இருக்குமா அப்படின்ட்டு. பட் விஜய் பார்வதி அவங்க அம்மாக்கிட்டே சொல்கிறாங்க. சொல்ல வேண்டிய ஆளே அம்மாக்கிட்டே சொல்லிட்டாங்க. அம்மா இல்லைம்மா, எமோஷன் ட்ரூ தான்மா, நான் லவ் கண்டென்ட்டுக்காக பண்ணேன்னா அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? மேபி கமருதீன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யாவோட கேம் பற்றி உடைக்கிறாங்க. திவ்யாவோட கேம் எப்படின்னா, மற்றவங்களோட வார்த்தையிலேருந்து புல் பண்ணுறது, அதாவது பிடுங்கிறது. அதே மாதிரி வந்துட்டு டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி மற்றவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடிட்டுருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. என்ன கூட ஒரு 3 வாட்டி அட்டாக் பண்ணாங்க. நான் எஸ்கேப் ஆகிட்டேன். நான் 3வது வாட்டி மட்டும் மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் போன வாரம் ஃபுல்லாக ஒரு அழுகை போட்டிருக்காங்களே, அதை சொல்கிறாங்க இப்போ. ஆனால் இப்போது என்னை வீக்குன்னா விட்டுட்டா அப்படின்றாங்க. வீக்குன்னு விட்டுட்டாங்களா? ஓ, அப்போ வந்து இவங்க இந்த கேம் தான் ப்ளே பண்ணாங்க தெரியுது. இப்போ அவங்ககிட்ட தப்பிக்கணும், ஒன்று சண்டை போடணும், இல்லை நம்ம வீக்குன்னு காமிச்சு விட்டு ஓகே வீக்குன்னு காமிச்சிட்டா அது வேக்கிட்டா அப்போ அடுத்தது போயிடும்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா. அந்த கேம் ப்ளேவே பண்ணியிருக்காங்க சாண்ட்ரா. அப்பா, எனக்கு பகீர்னு இருக்குது அவங்க பேசும்போது. அடுத்து வந்துட்டு திவ்யாவோட டார்கெட்டில் யாருன்றாங்க. யார் யார் தெரியுமா? கானா வினோத், கமருதீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை தான் சொல்கிறாங்க, அதாவது அமித்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணி பேசுகிறாங்க, அதாவது கேமை ப்ளே பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு டாபிக் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அமித் விஜய் பார்வதி வந்து டிபெண்ட் பண்ணி, அதாவது அமித் வந்துட்டு விஜய் பார்வதி நான் வந்து டிபெண்ட் பண்ணி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு, இப்போ வந்து இல்லை அப்படின்னு சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, அமித்தை சொல்ல முடியாது இப்போ, ஏன்னா அமித்தில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு வந்து என்ன தோணுன்னா, விக்ரமும் சுபியும் வந்து பாருங்கள் டிபெண்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபெண்டிங் கேமை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று கூட பூத்தன் சொல்லியிருப்பார்ல, உங்களை டிபெண்ட் பண்ணி தான் அரோராவே வந்துட்டு இவ்வளோ நாள் வந்திருக்காங்க, ஸோ அதை பார்த்துக்குங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருந்தது. ஆனால் நல்லா, அதாவது சாண்ட்ரா வந்துட்டு பேசுகிற விஷயங்கள் அமித்தை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஆனால் சாண்ட்ராவோட அந்த அனலைசிஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. பா, இவ்வளோ அனலைசிஸுங்க, எப்படி யார் சாமி இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த லவ் கண்டென்ட் விஷயங்கள் அவங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாதுல்ல. ஏன்னா நம்ம 24/7 எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்கிறது உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லி அவன் சாண்ட்ராவை பற்றி. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.